அனைவருக்கும் வணக்கம். குக்கரில் நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிட்ருக்குற அப்படிங்கிற மருமக பெரிய குக்கரை வச்சுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கின உடனே கேரட் பீன்ஸு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்குது. தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கா. அப்படி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குது. இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும், தீயாமல் வதங்கணும். அதனால தான் கிளறிட்டே இருக்கிற. அப்படி பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி போட்டாச்சு. கேரட் பீன்ஸையும் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள். இப்போ பாசுமதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே போடுறேன். அப்படி 3 டம்ளர் அரிசி போட்டேன். அப்படி இன்றைக்கி பச்சை பட்டாணி ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்குது, அதையும் போட்டாச்சு. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி எல்லாத்துக்குமே வெஜிடபிள் பிரியாணிலாம் செய்ய தெரியுங்க. இது வித்தியாசமாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். அப்படி மருமக ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு. குக்கரில் ஒரே விசில் தான் வந்தது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ குக்கரோட மூடியை திறக்கிற. அப்படி சாப்பாடு பழம் சூப்பராக இருந்துச்சுங்க. நெய் 2 ஸ்பூன் மட்டும்தான் விட்டா. அப்படி நாங்கள் பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா இருந்தது. நெய்யோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்ததுங்க. பாசுமதி ரைஸ் ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது அருமையாக இருந்துச்சுங்க. அடி பிடிக்கவே இல்லை. பாருங்கள், இப்போ கிளறிட்டு இருக்கிறேன். அப்படி பாருங்கள். என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின 1000 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், சாதம் பிளேட்டில் போடுவோம். அப்படி வெங்காயம் தயிர் கட் பண்ணி வச்சுட்டு போட்டிருக்கா. அப்படி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். இந்த மில்கி மிஸ்ட் பாக்கெட் தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். அப்படிங்க தயிர் பிரியாணி போடுறதுக்காக. மீதி வெங்காயத்துக்குள்ளார போட்டாச்சு. அது பிரியாணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டோம். தேங்க்யூ.